இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நவராத்திரி கோலுவோட 5வது நாள் பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே முதல் 4 நாள் என்னென்ன பிரசாதம் செய்யறதுன்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 9 வகை சுண்டல், 9 வகை பிரசாதங்கள்னு ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண நவராத்திரி கோலு சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 5வது நாள் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வருது. இந்த திங்கட்கிழமைக்கு உரிய நவகிரகம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி ரொம்பவே விசேஷமானது. தயிர், பால் எல்லாமே ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அதை வச்சுதான் நம்ம பிரசாதம் பண்ண போறோம். இது வந்து லட்சுமி தாயாருக்குமே பிடித்த பிரசாதம் தான். சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குபேரனுக்கு பிடித்தமான ஒரு சுண்டலும் செய்ய போறோம். வாங்க நம்ம இப்ப 5வது நாள் பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம சுண்டல் பாத்தீங்கன்னா குபேரனுக்கு பிடித்தமான பச்சை நிறம் கொண்ட பச்சை பட்டாணி வச்சு நான் சுண்டல் செய்ய போறேன். இந்த பச்சை பட்டாணி பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பச்சை பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதிக நேரம் ஊற வச்சீங்கன்னா அது மேல இருக்கிற தோல் வந்து உங்களுக்கு தனியா வந்துடும். நான் 1 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு இதை நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சிடலாம். 5 விசில் வந்துடுச்சு. பிரஷர் நல்லாவே அடங்கியிருக்கு. பட்டாணியும் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். இதுக்காக நான் வந்து ஒரு கடாயில 1.5 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகுளுந்து சேர்த்துடலாம். அடுத்ததா ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததா ஒரு 2 கீத்தளவுக்கு தேங்காவை திருகி இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியில கொஞ்சம் போல தண்ணி இருக்கு. அது போலவே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுத்ததா நம்ம சுண்டல் பொடி ஒரு 2 ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் பொடி எப்படி செய்யணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க, ஒரு 3 காஞ்ச மிளகா, அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காம வறுத்துட்டு மிக்சர்ல நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை தான் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்ப நம்மளுடைய பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 ஸ்பூன் போல கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 7ல இருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டா வறுத்துருங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சிய பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அந்த இஞ்சியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து போல கருவேப்பிலையை பொடியா நறுக்குனதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி தான் செய்யணும். 1 கப் போல தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. நான் ஏற்கனவே சாதம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னி பச்சரிசியில வடிச்சு வச்சிருக்கேன். அந்த சாதத்தை நான் இப்போ 1 கப் போல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். நல்லா ஆறுன பாலை வந்து ஒரு 1/2 டம்ளர் போல இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் ரொம்ப சீக்கிரம் புளிக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து வீணாகாது. சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மாதுளை முத்துக்களை சேர்த்துக்கலாம். இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தாயாருக்கு மாதுளை வச்சு வழிபடுறது விசேஷமும் கூட. அதனால நான் மாதுளை பழத்தை இதில் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் போல கொத்தமல்லியை பொடியா நறுக்குனதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரி கோலுவோட 5வது நாள் பிரசாதமான தயிர் சாதமும் பச்சை பட்டாணி சுண்டலும் இப்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரசாதத்தை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.